ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஸ்டார்ஸ்லாம் வந்துருக்காங்க. அவங்களாம் சாதாரண ஆள் கிடையாதுமா. பாட ஆரம்பிச்சாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அதுவும் மதுமிதா இருக்காங்களே, பெங்களூரில் வந்து இது மாதிரி 4 ஷோ வின் பண்ணியிருக்காங்க. 4 வீடு வின் பண்ணி இப்போ 3 வாடகைக்கு விட்டு 1 தங்கியிருக்காங்க. என்ன மதுமிதாவுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன மதுமிதா சொல்லுங்க. ஒரு 2 லைன் நீங்க ஆரம்பிங்க, நாங்க அப்படியே கூட வரோம். உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்? என்னவளே. ஓ, ராமர் சூப்பரா பாடுவார். ராமு மதுமிதாக்காக அந்த என்னவளே பாட முடியும். எஸ். என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தை மறந்து விட்டேன். உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டது என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இதயத்தை மறந்து விட்டேன். சூப்பர். சித்ராமா கமெண்ட்ஸ் கொடுக்க போறாங்க. ஆமா, ராமர் அவர்களே கேட்டுக்கலாம். ஐயோ, அவருக்கு அதாவது விஜய் டிவி தாத்தாவே இப்படி பாடுறாருன்னா அவரோட பேத்தி சரண்யா அப்படி பாடுவாங்க. வேற லெவல்ல எடுத்து விடு பாடுங்க. ரெடி 5 6 7 8. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. சாமி இதுக்கும் தட்டணுமா? பொன்மணி வீட்டு சௌக்கியமா, நான் இன்று சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஷில்பா அவர்கள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். சசிகலா என் நெஞ்சினாய் உன் பொன்மடியில் தூங்கினாள் போதுமதே. என் கண்ணுறங்காம் உன் ஜென்மங்களில் ஏக்கங்கள் தீரும் நான். சுவாசிப்பதும் ஸ்டாப், ஒரு நிமிஷம். இந்த குழந்தைங்க எல்லாம் பாட வந்த பாடல்களை மறந்துடும். தயவு செய்து ஒரு நிமிஷம் சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள், ரெக்வெஸ்ட். இமான் சார் ஃபீலிங் இப்போ என்ன தெரியுமா? என் பாட்டை விட்டு நீங்க பாக்கியெல்லாம் பாடுனீங்களே, அவரோட பாட்டியே அந்த மாதிரி பாடலன்னு அவருக்கு ஒரு அதெல்லாம் ஒரு வெங்காயமும் இல்ல. இதோ பஜனை பாடல்கள் முடிந்து அடுத்து கும்மி பாடல்கள் ஆரம்பம். உடமல கூட வச்சு கூடலூர் போறவளே. கூடமேல கூட வச்சு கூடலூர் போறவளே. கூட கொண்டு நானும் வர கூட்டிக்கிட்டு போனா என்ன? ஒத்தையில நீயும் போனா அது நியாயமா? உன்னுடனே நானும் வர ஒரு வாரமா? நீ வாரேன்னு சொன்னாலே வாரேன்னு வருமா? கூடமேல கூட 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 கூடமேல கூட வச்சு கூடமேல கூட கூடலூர் போறவளே. கூடமேல கூட வச்சு கூடலூர் போறவளே. கூடமேல. நன்றி. கொஞ்ச நாள் பாடினா எந்த ஒரு ரியாலிட்டி ஷோலையும் நடந்திருக்கும். அதாவது ஒரு வாத்தியார் வந்து கத்தி எடுத்துட்டு வந்து கெஸ்ட்டை வெட்டினதா சரித்திரமே இருக்காது. நானே சொல்லலாம், மைக்க தூக்கி அடிச்சிருவேன் பாத்துக்கோ. அந்த மனுஷன்லாம் இப்படி பேசி நான் பார்த்ததே கிடையாது. இல்ல மேடம், அவர் அன்பா சொல்றதே திட்டுற மாதிரி தான் இருக்கும். சார் சாதாரண மனிதர் இல்லை சார் ராமர். அவங்களுடைய ஏரியாவுடைய நல்லதுக்காக அமாவாசை அன்னைக்கு சார் உடம்பு ஃபுல்லாக எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு தீப்பந்தம் இருக்குல்ல சார், அதை பிடிச்சின்னு கத்தின்னு ஓடுவார் சார் நைட்டில். ஏன் ஓடணும்? அது அப்படியே உடம்புல வச்சுக்க வேண்டியதானே. சூப்பர். எப்படி பாடக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் நாங்கள் விஜய் ஸ்டார்ஸ் கிட்டேருந்து நம்ம வந்து கற்றுக்கணும். பாக்கி எப்படி நடிக்கணும், 500 ரூபாய் கொடுத்தா 50,000க்கு எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதை நம்ம விஜய் ஸ்டார்ஸை பார்த்து கற்றுக்கணும். தேங்க்யூ வெரி மச். தட்ஸ் வை யூ ஆர் ஆல் விஜய் ஸ்டார்ஸ் அண்ட் வி லவ் யூ. தேங்க்யூ.